உங்களுக்கு ஒரு குழு தரேன் பிரதர், நான் ஒரு அஞ்ஞானி பிரதர், எனக்கு எங்கே பாட்டு பாட வரும், நீங்க வேற உங்களுக்கு பாட்டு பாடி சொல்லி தர பாருங்க. இப்போ ரொம்ப அருமையா சொல்லி தர பாருங்க. சங்கீதம் 136 வாணி சிஸ்டர் போன வாரம் எடுத்தீங்க இல்லையா, அதுல என்ன இருக்கும்? செங்கடலை இரண்டாக பிரித்தவரை. ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்க வீட்டுல நடக்கிற நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் லாஸ்ட்ல கர்த்தரை சேர்த்துட்டு அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று விடுறது. எப்போதுமே சம்பளம் கிடைத்த உடனே அதை நண்பர்களுக்கு செலவு செய்ய என் கணவர் இன்றைக்கு அந்த சம்பளத்தை முழுவதுமாக வீட்டுக்கு கொண்டு வந்த உதவி செய்த தேவனை துதியுங்கள். வீட்டில் நடக்கிற நல்ல விஷயம்லாம் சொல்லி சொல்லி கர்த்தரை என்ன பண்ணணும்? அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி சகோதரர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் இட்லி பண்ணும்போது கல்வாரி பண்ணும் என் மனைவி இன்றைக்கு மல்லிகைப்பூ போல செய்ய உதவி செய்த கர்த்தரை. அப்புறம் நல்லா இருக்க கதை. எவ்வளவு அடிச்சாலும் எவ்வளவு டியூஷன் போனாலும் 35 மார்க்கு மேல எடுக்காத என் பையன் இன்னைக்கு 50 மார்க்கு எடுக்க உதவி செய்த கர்த்தரை. இப்ப பாருங்களா இல்லையா? பாட்டு பாட தெரியுமா? இப்போ அது கூட எப்படி? தேவோராதை போல, சங்கீதக்காரனை போல நடந்த ஒவ்வொரு காரனை, அதாவது நீங்க பாடிட்டீங்க, மனைவி பாடிட்டாங்க, கணவர் பாடிட்டாங்க, பிள்ளைகளுக்கு இப்ப நான் பாடணும் இல்லையா? எப்போது பார்த்தாலும் பாதி சீட்டு காலியா இருக்கிற ஆண்கள் பக்கத்துல இன்றைக்கு நிறைய பேர் உட்காரும்படி உதவி செய்த கர்த்தரை. புரியுதா? சங்கீதம் 136 நாமளே எழுதலாம். இப்ப நீங்க சொல்லுவீங்க, எப்போது பார்த்தாலும் 1 மணி நேரம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் செய்தி எடுக்கிற பிரதர் சீக்கிரமாக முடிக்க உதவி செய்யும் கர்த்தரை. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒன்றுமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொன்று 5ஆம் தேதி சம்பளம் வரும். ஆனால் இன்றைக்கு 3ஆம் தேதியே என்னுடைய கம்பெனியில என்னுடைய மேனேஜர் சம்பளம் கொடுத்தார். அப்படி அவரை கொடுக்க வைத்த கர்த்தரை துதியுங்கள். இப்படித்தான். சோ அருமை தெரிஞ்சு சீக்கிரமா முடிக்கிறேன். சோ தேவராள் வெற்றி பெற்றாள். பாராக் வந்து அவங்க உதவி செய்தார், அந்த பெண் உதவி செய்தார். அடுத்து நீங்க வசனம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, அதாவது இப்படி எல்லாம் அவங்க பாடுறாங்க. அந்த கடைசி வசனம் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் எப்படி முடியும் தெரியுமா? கடைசி வசனம், பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாக இருந்தது. ஏன்? தேவோராளுடைய ஆட்சி, தேவோராளுக்கு கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு, அந்த ஞானம் அப்படியா இருந்தது.